சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்திற்கு வரும் பாஜக தொண்டர்களுக்கு தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதி வழங்கப்படுகிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். ஒரு நாள் பயணமாக இன்று சென்னை வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். இதற்காக நந்தனம் பகுதி மட்டுமில்லாமல் சென்னை முழுவதுமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக ஒய்எம்சி மைதானம் வரை வர இருக்கிறார். அந்த பகுதியில் 5,000 போலீசார் வரை இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு நுழைவாயிலும் பாதுகாப்பு பணியில் உயர் அதிகாரிகள் உட்பட பல்வேறு காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விஐபிகளுக்கு தனியாக ஒரு நுழைவாயிலும், அதே போல பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வரக்கூடிய பகுதிகளில் ஒரு நுழைவாயிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஒரு தீவிர சோதனைக்கு பின்பாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய தொண்டர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் சார்பாக வழங்கப்படக்கூடிய அந்த அடையாள அட்டைகளை பார்த்த பின்பும் சோதனை செய்த பின்பாகவே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல சென்னை விமான நிலையத்திலிருந்து ஒய்எம்சி மைதானம் வரக்கூடிய மற்றும் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய வழித்தடங்கள் எல்லாமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு தீவிர சோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னையில் உள்ள லாட்ஜுகள், தங்கு விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் சோதனை மேற்கொண்டு சந்தேக நபர் இருக்கிறார்களா என்ற ஒரு பணியிலும் ஏற்கனவே முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது தீவிர வாகன சோதனைகளும் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதேபோல் ட்ரோன்கள் பறக்கவும் இந்த பகுதியில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் ஆணையாளர்கள், காவல் இணையாளர்கள், காவல் துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, போக்குவரத்து மற்றும் சிறப்பு காவல்துறை அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு பணியில இங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் போக்குவரத்து போலீசாரும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிரமான ஒரு சோதனைக்கு பின்பாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அடையாள அட்டைகளை காண்பித்த பின்பாகவே அவர்கள் உள்ளே செல்ல அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக 6:15 6:20 மணிக்குள்ளாக பிரதமர் மோடி அவர்கள் சாலை மார்க்கமாக நந்தனம் ஒய்எம்சி மைதானத்திற்குரிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். இதனால ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டு அந்த வழியாக தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்த பகுதிக்கு சேர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து நந்தனம் ஒய்எம்சி மைதானத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர இருக்கிறார்.